இருக்குது. எங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக அந்த சிப் ஃபீல்டில் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா 45 பிரான்ச்சஸ் இருக்குது. எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1965 வந்து சிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இங்கே மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம். 2018க்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தர்மபுரி, கிருஷ்ணகிரி கூட நல்லா போயிட்டு இருக்கிறது வந்து சென்னை. இப்போ எங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், மயிலாடுதுறை இருக்குது. டோட்டலாக வந்து 45 பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 லேக் கஸ்டமருக்கு மேலே ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3 லேக்லேருந்து 5C வரைக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 3 லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 மந்த்து, 5 லேக்ல வந்து 25 மந்த் ஆர் 40 மந்த், எல்லாத்துலேயுமே 25 மந்த் ஆர் 40 மந்த் இருக்குது. 5Cல வந்து 25 மந்த் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அக்கௌண்ட் ஷீட் ஒயிட்டாகவே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சீட்டில் உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனி எப்படி இருக்குது, அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா, ரிட்டர்ன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுடைய கம்பெனி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 45 பிரான்ச்சஸ்லையும் 1500 குரூப்புக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 1500 குரூப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் ரெஜினரில் போயிட்டு நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தர்மபுரியில் இத்தனை குரூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, கிருஷ்ணகிரியில் எத்தனை குரூப் ரன் ஆகிட்டு இருக்கு, சென்னையில் எத்தனை குரூப் ரன் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக அது எத்தனையுமா நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ 10 சீட்டு போயிருக்குன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்போடைய பிஎஸ்ஓ பைலட் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே டீட்டெயில் தெரியும். இத்தனை குரூப் நாங்கள் இந்த குரூப்பில் இருக்கோம், இத்தனை சிப்ஸ் போயிருக்கு, எல்லாமே அதுலேயே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே சீட்டு போட்டாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா போட்டிருந்தாலே இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தீபா சில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிஎஸ்ஓ நம்பர் பார்த்தீங்கன்னா 72/2023 இருக்குது முன்னாடி. அதே மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 291வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரூப் நம்பர் ப்ளஸ் பிஎஸ்ஓ நம்பரோட நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். தர்மபுரியா எத்தனை குரூப் போட்டிருக்காங்க, கிருஷ்ணகிரியா எத்தனை இருக்குது, சென்னை எத்தனை இருக்குது, சேலம் எத்தனை இருக்குது, டோட்டலாக இது மாதிரி லைவ்ல இருக்கிறது மட்டுமே ஒரு 1500 குரூப் நம்ம கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கும். 1 லேக் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஜஸ்மன் சார் சொல்கிற மாதிரி நேர்மை, நாணயம், நம்பிக்கை அந்த மூணுமே நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி 60 வருஷமாக அந்த சிப் ஃபீல்டில் இருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம பிஎன்ஏல ரெஃபரல்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரெஃபரலை நாங்கள் வந்து அங்கேயே வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 60 வருஷமாக அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலயமா தான் எங்களுக்கு ஹாப்பி கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜெய்வேல் சார் இருக்காங்க. ஜெய்வேல் சார் அவர் மூலமா அவர் நல்லா அவர் சிப் போட்டிருக்காரு. அவருக்கு கரெக்டான டைமில் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அவருக்கு என்ன விஷயத்துக்கு அவர் எடுத்தாரோ அந்த விஷயத்துக்கு அவர் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால அவர் 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் 10 பேர் ரெஃபர் பண்ணுறதுனால அவங்க 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே எங்களுடைய செயின் லிங்க் மூலயமா தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி ரெஃபரல் ஆர்கனைசேஷன் டிஎன்ஏ இருக்கோ அதே மாதிரி நாங்களும் வந்து டிஎன்சி ஒரு ரெஃபரல் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய இது வந்து ட்ரஸ்ட் இஸ் யுவர் ட்ரெடிஷன், நம்பிக்கை எங்கள் பாரம்பரியம். அந்த நம்பிக்கை எங்கள் பாரம்பரியம், அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த 60 வருஷமாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஐயா சொல்லியிருக்க டிஎன்சி ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், சேமிப்பு முடிச்சுட்டு தான் அடுத்த செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் நீங்கள் எங்கள் கஸ்டமரும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு சீட்டு போட்டவங்க எல்லாருமே கரெக்டான டைமுக்கு எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிளாட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு என்ன பர்பஸுக்கு சீட்டு போட்டாங்களோ அந்த பர்பஸ் அவங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒன்றும் இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்பர் 1 சிப் ஃபண்டுனா இப்போ போன ஏப்ரல்லேருந்து நாங்கள் தான் வந்து நம்பர் 1 சிப் ஃபண்டில் இருக்கோம். மற்ற கம்பெனி எல்லாம் எங்களுக்கு அடுத்ததாக இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய ஃபஸ்ட்டு என்னென்னா டாக்குமெண்டேஷன் கொடுக்குறது 5 to 7 டேஸில் நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த கம்பெனியும் பண்ண முடியாத பேமெண்ட்டை நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். அதர் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த் பண்ணிட்டு இருப்பாங்க, 3 மந்த் கூட பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கோம். சென்னையில் வந்து பேமெண்ட்டு மற்ற கம்பெனி பண்ண முடியாது, 1 மந்த் 2 மந்த் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து வித்தின் 7 டேஸில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வித் ஐ ப்ரியாரிட்டின்னு சொல்லுவோம். ஒரு 25 மாதம் சீட் போடுறாங்கன்னா மினிமம் அந்த 20 மந்த்துக்கு மேலே இருக்கிறது வித்தின் சேம் டேல எங்களுக்கு சீட்டுனா இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி.
அதே மாதிரி எங்களுக்கு 1500 கோடி வந்து இயர்லி டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட் 2024 முடியறதுக்குள்ள ஒரு 2000 கோடி வந்து அச்சீவ் பண்ணணும்னு நாங்கள் டார்கெட் வச்சிருக்கோம். ஒரு சின்ன வீடியோ. ஆண்டு 60 நெருங்கும் சீரிய பயணம். தமிழகம் முழுக்க செயல்பாட்டில் சிறந்த 36 கிளைகள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையை தொட்டு நம்பிக்கையில் முத்திரை பதித்த நிறுவனம். இன்று பல குடும்ப நிறுவனங்களோடு வெற்றி வரலாறு எழுதிக் கொண்டிருக்கும் டிஎன்சி மக்களின் தோழனாய் எல்லா சூழல்களிலும் தோள் கொடுக்கிறது. டிஎன்சி குழுமம் அன்பால் உருவான குடும்பம். உழைப்புதான் வாழ வைக்கும் சூத்திரம், அன்புதான் வாழ்க்கைக்கே அர்த்தம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் டிசி இளங்கோவன் அவர்கள். இன்னும் உயர்ந்த கனவுகள், இன்னும் பல புதிய இலக்குகளோடு உற்சாகமாக செயல்புரிந்து வருகிறார். உற்ற துணையாய் அருமையான குழுவினர். டிஎன்சி வங்கியில்லா நிதி நிறுவனம். வாழ்க்கையின் களங்களை விளக்கம். ட்ரஸ்ட் இஸ் அவர் ட்ரெடிஷன் என்பதற்கு நேரடி விளக்கம். பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்பான நிறுவனம். பிள்ளைகளின் கல்வி, மருத்துவ தேவை, திருமணம், புதிய தொழில் துவக்கம், மனை வாங்குதல், இல்ல மங்கள காரியங்கள், வியாபார மற்றும் முதலீடுகள் யாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்து வாடிக்கையாளர்களின் மனங்களை குளிர்விக்கிறது. மக்களின் மனதில் டிஎன்சி மீதுள்ள அசையாத நம்பிக்கையை இன்னும் பன்மடங்கு உயர்த்துகிறது. டிஎன்சி செக்ஸ் தங்களது 650 கோடி ஆண்டு வருவாயை 1000 கோடியாக உயர்த்த உழைத்து வருகிறது. குழந்தைகளுக்கும் சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வர சேஃப்டி லாக் உண்டியலை அறிமுகம் செய்து எதிர்காலத்தில் அவர்களும் பயன்பெறுமாறு வழிவகை செய்துள்ளது. தங்கள் குடும்பங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியதற்கும் பல கனவுகள் ஈடேறியதற்கும் பொறுப்புகள் நிறைவேறியதற்கும் முதல் காரணம் மற்றும் ஒரே காரணம் டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம்தான் என்று நன்றியோடு பகிர்ந்து கொள்பவர்கள் ஏராளம். உழைத்து சம்பாதிக்கும் பணமெல்லாம் சேமிப்பாகி உரிய தருணத்தில் நம்மிடமே பத்திரமாக இன்னும் அதிகமாக வரும்போது அது கோடி நிம்மதி. டிஎன்சியின் சாதனைகள் ஓரிரவில் நடந்தவை அல்ல. ஒவ்வொரு கணமும் உழைப்பு, மக்கள் மீதான அக்கறை, தேசப்பற்று, தன்னம்பிக்கை, நேர்மை என்று அடுக்கடுக்கான அழகான காரணங்களின் சங்கம். அத்தனை நிர்வாக அலுவலர்களும் ஊழியர்களும் அர்ப்பணிப்போடு பணிபுரியும் அழகு. சிட்பன் பண பரிமாற்ற சேவைகளில் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை புகுத்தி எளிமையான வழிமுறைகள் மூலம் மக்களுக்கு வழிகாட்டுகிறது டிஎன்சி. கூட்டு முயற்சி மற்றும் அயராத உழைப்புக்கு சாட்சி. டிஎன்சியின் வளர்ச்சி மட்டுமல்ல, இன்று பல துறைகளில் அடியெடுத்து வைத்து வென்று காட்டியிருக்கும் ஏராள துணை நிறுவனங்களும் தான். டிஎன்சி சிட்ஸ், தி விஜய் மில்லேனியம் ஸ்கூல், ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், விஜய் கிட்ஸ், விபிஹெச் பப்ளிஷர்ஸ், டிஎன்சி சினி ஸ்கிரீன்ஸ், டிஎன்சி மல்டிப்ளெக்ஸ், டிஎன்சி லாட்ஜிங் ஹவுஸ், தேனமுது போர்ட்ஸ் என்று தொட்ட துறைகள் எல்லாம் தொடங்கியது. எப்படி இது சாத்தியம் என்று தொழில் உலகமே ஆச்சரியத்தில் வாழ்த்தியது. உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் எதுவும் சாத்தியம் என்று நிரூபித்தது டிஎன்சி. 3வது தலைமுறையிலும் நாணயமும் பாதுகாப்பும் நிரந்தரமான அடையாளமாக தொடர்வதால் வாடிக்கையாளர்கள் வியக்கிறார்கள், மதிக்கிறார்கள். தாங்கள் டிஎன்சி வாடிக்கையாளர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறார்கள். நம்பிக்கையும் சேவையும் தான் நம் உறவுக்கு பாலம். வாடிக்கையாளர்கள் தான் டிஎன்சி நிறுவனத்தின் பலம். இது நன்றிக்குரிய வெற்றி, நம் நம்பக உறவுக்கு கிடைத்த வெற்றி. எல்லோர் வாழ்விலும் பெருகட்டும் பணம், தொடரட்டும் நம் பயணம். பெருமைக்குரிய வாடிக்கையாளர்களை மகிழ்ந்து பாராட்டுகிறது, பாராட்டி மகிழ்கிறது டிஎன்சி. டிஎன்சியின் சொல்வாக்கு வாடிக்கையாளர்களின் செல்வாக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதீப் சார், விஜய் சார், ஜெயவேல் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு
testimony of ஜெயலலிதா சார். முடிச்சு நம்ம இவர் ரேடியோ சாக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ டிஎன்சி பற்றி சொல்லணும்னா வந்து நான் 3 தலைமுறையாக அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். நான் அந்த அளவு வயசாகிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் 49 ரன்னிங்கு. ஸோ நான் காலேஜ் முடிச்சு நான் 97 காலேஜ் முடிக்கிறேன். 98 ஃபஸ்ட்டு பெரியவங்க போய் பார்க்குறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேலைக்காக போகிறேன். அவர் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு வேலை வந்து தோதுப்படல. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அவர் கையில் தான் வந்து 1 லட்ச ரூபா நான் கடன் வாங்குறேன். யாரும் டிஎன்சி சின்னசாமி உங்களுக்கு தான் வாங்குறேன் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் தான் அப்புறம் இலக்கான வராது, அப்புறம் பிரேம் சார் வராது. 3 தலைமுறையோட நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பண்ண வரும். நமக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன். 2018 நடந்த ஒரு விஷயம். காலைல 8 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன். இலவனா இருக்கு, நான் எனக்கு 30 லட்ச ரூபா பணம் வேணும், நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு. பட் என்னோட டெபாசிட் வந்தது, பட் சிட்டு வந்தது. அவர் சொன்னார், எப்பா இப்போ 1 மாதம் முன்னாடி சொல்லணும் அப்படின்னாரு. உங்ககிட்ட 1 நாள் கூட சொன்னால் பணம் வந்து எனக்கு 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் வேணும்னு சொன்னேன். 10:30 மணிக்கு நான் பணம் வாங்கி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். சின்ன உதாரணம் அவ்வளோதான். ஸோ லைக் தட் அந்த ட்ரஸ்ட், அதாவது நம்ம ஏதோ சொல்லவே தேவை உங்களுக்கு. இதுதான் டிஎன்சியோட தாரகம் வந்துடும். ஸோ நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிஎன்சின்னு சொல்லலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, லேர்ன் பண்ண வச்சாங்க. தப்பு பண்ணாலே வந்து இது தப்புன்னு சொல்லி திருத்த வச்சாங்க. ஸோ தட் இஸ் டிஎன்சி. தேங்க்யூ.